மட்டனும் நல்லா வெந்துருச்சு. உப்பெல்லாம் பார்த்தேன். சூப்பராக இருக்குங்க. கிராமத்து ஸ்டைலில் மட்டன் குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு 1.5 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இதை கழுவிட்டு வந்து குக்கரில் தான் வேக போடுறேன். அது வேக போடும்போது என்னென்ன ஆட் பண்ணலோன்னு நான் காட்டுறேங்க. பாருங்கள், இதில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் தான் பண்ண போகிறோன்றனால ஒரு 50 ml பக்கம் ஆயில் ஊற்றிக்க போகிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், பட்டை ஒரு துண்டு, 4 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் போட்டிருக்கிறேன். அது கூடயே கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன். இது நல்லா கொஞ்சம் வணங்கட்டுங்க. வெங்காயம் வணங்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு சால்ட்டு போட்டுடலாங்க. அப்போ தான் கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் வணங்கி வரும். ஆனியன் கொஞ்சம் வணங்கிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அது கூடயே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். நம்ம இதுக்கு ஒரு 3 மீடியம் சைஸு தக்காளி எடுத்துக்கலாங்க. இதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கியாச்சு. நம்ம வணக்கினதுக்கப்புறம் அந்த கட் பண்ண 3 தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த தக்காளி பாதி அளவுக்கு வணக்கினதுக்கப்புறம் அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொழும்பு மிளகாய் தூள் நான் இதுக்குன்னு தனியாக அரைச்சி வச்சுருக்கேங்க. வீட்டிலேயே அரைச்சது. மட்டனுக்கு, சிக்கனுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போடுறேன் நான். ஏன்னா இது கூட நான் தனியாக மல்லி, மிளகாய் எல்லாம் போட்டு நான் அரைச்சி இது கூட ஆட் பண்ண போகிறேன். இப்போ மட்டன் வேகிறதுக்காக இந்த மிளகாய் பொடி போட்டிருக்கேன், கொழும்பு மிளகாய் பொடி போட்டிருக்கேன். இது ஓரளவுக்கு வணக்கியாச்சுங்க. இது கூட நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டன் எல்லாம் போட்டுடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 3 விசில் விட போகிறேன். கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாங்க. இதில் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். ஏன்னா நம்ம மறுபடியும் மசாலா அரைச்சி அந்த தண்ணியும் ஊற்றுவோம். அதனால் இந்த தண்ணி போதும். இது ஒரு 3 விசில் வந்துட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற மசாலா ஆட் பண்ணுறதை காட்டுறேங்க. இது வேகட்டும். நம்ம அடுத்து மசாலா ரெடி பண்ணலாங்க. இந்த மட்டன் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம், மிளகு, ஒரு 4 ஏலக்காய், கிராம்பு, ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு பிரியாணி இலை ஒரு சின்ன சைஸு, ஒரு அன்னாசி பூ இலை கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு, அப்புறம் பட்டை ஒரு 4 எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் ட்ரையாக நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ண போகிறோங்க. இதெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரையிலும் வணக்கிக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், வரமல்லி, ஒரு 10 மிளகாய் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் இது கூடயே போட்டு வணக்கிக்கலாம். இது கூடயே ஒரு ஸ்பூன் கசகசா கூட போட்டுக்கலாம். ஒரு தேங்காய் ஒரு 3 கீத்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடயே போட்டுக்க போகிறேன். தேங்காய் நிறையா போட போகிறதில்ல, உங்கள் இஷ்டங்க. உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/2 மூடி தேங்காய் கூட போட்டுக்கலாம். நான் 3 கீத்து தான், தேங்காய் அதிகமாக போடாததுனால 3 கீத்து போட்டிருக்கேன். இது போதும். அது கொஞ்சம் வணக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி போட்டு வணக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வணக்கியாச்சுங்க. இன்னும் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வணக்கிட்டு வந்ததெல்லாம் ஆறிடுச்சுங்க. நம்ம இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், மசாலாலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு 3 விசில் விட்டாச்சுங்க. மட்டன் வெந்திருக்கும். பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி காட்டுறேன்.
பாருங்கள் ஆல்மோஸ்ட் மட்டன் வெந்துருச்சு. இந்த பாத்திரம் பத்தாது, அதனால் பெரிய பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் பெரிய பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவெல்லாம் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. அரைச்சி மசாலா எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இன்னும் இது வந்துட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம். அந்த மசாலா வாசம்லாம் போகிற வரையிலும் கொதி வரட்டும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இது ஃபைனல். கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ் காட்டுறேன். பாருங்கள் நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மட்டன் குழம்பு. மட்டனும் நல்லா வெந்துருச்சு. உப்பெல்லாம் பார்த்தேன், சூப்பராக இருக்குங்க. இதில் ஃபைனலாக நம்ம கட் பண்ண கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க. பாய்.